அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிகழ்ச்சியான உணர்ச்சியான ஒரு வரவேற்பு அளித்திருக்கிறீர்கள். காலம் தாமதமாக இருந்தாலும் கூட நீங்கள் நன்றாக புரிந்திருக்கின்றீர்கள். இது நாட்டுக்கான தேர்வு. நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட நாட்டிலே வாழ வேண்டும், அது எப்படிப்பட்ட தலைவன் வழிநடத்த வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். ஐயா, எனக்கு அரசியல் கட்சினாலே எல்லோரும் தலைவர்கள் என்று சொல்லுகின்றான். தலைவர்கள் வந்துங்க ஐயா, ஒரு குடும்பத்தில் பிறக்கிறனால உருவாறது இல்லைங்க ஐயா. மக்கள் மத்தியிலே சேத்துல புழுதியில காத்துல நடந்து உருண்டு பிறண்டு எதிர்த்து நிற்கிறாங்க இல்லைங்கய்யா, அவங்க தான் தலைவனாக என்று நிற்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர். 1950 ஒரு ஏழை தாயினுடைய வீட்டில் பிறந்து கடுமையாக உழைத்து வளர்ந்து 35 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து 51 வயசுல முதலமைச்சராகி 63 வயசுல பாரத பிரதமராகி 2 முறை ஆட்சியில் இருந்து 22 ஆண்டுகளாக தொடர்ந்து முதலமைச்சராக பிரதமராக இருக்கக்கூடிய உலக நாடுகள்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி. 2014 மோடி அவர்கள் நாம் இந்தியாவின் தலைவன் தானுங்க. ஆனா 2024 நான் இங்கே மோடியின் சார்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக மோடி நின்று கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான தலைவனுக்காக நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். 3வது முறையாக ஆட்சி கட்டளை அவர் அமர வைக்க வேண்டும். இன்னும் வலிமையாக பலமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நிற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். இதே காலகட்டத்தில் இதே தேர்தலில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். என்னையும் நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய வாழ்க்கையும் நீங்க பாக்குறீங்க ஐயா. நான் அரசியலுக்கு வந்ததே ஒரு விபரீதமான விபத்துங்க. அரசியல் என்றால் சாக்கடை என்று சொன்ன மனிதன் நான். அரசியலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்த நான் ஒரு சின்ன கிராமத்துல சாதாரணமான விவசாய குடும்பத்திலே பிறந்து என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் நான். காலத்தினுடைய கட்டாயம் இன்னைக்கு மைக் பிடிச்ச முன்னாள் நின்றிருக்கிறேன். காரணம், அரசியலை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை. இந்த சாக்கடையை கொஞ்சமாச்சு மாற்ற முடியும், பஞ்ச லாவணியத்தை வெளியே எடுக்க முடியும். எத்தனை ஆண்டுகள் நம்முடைய ஏழை தாயாக இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் அந்த ஏழை என்கின்ற வார்த்தையிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்கின்ற வேள்வியில் அரசியல் என்று கொண்டிருக்கின்றனர். அருமை சகோதர சகோதரிகளே, மோடி அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, தெரியாதவங்க யாருமே இல்லைங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல மோடி அவர்கள் நம்மை தொட்டிருக்கின்றார். எல்லோரையும் மோடி தொட்டிருக்கிறார். நான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறீங்களா, 100% சம்பளம் மோடி கொடுப்பது. 60,000 கோடி ரூபாய் இது வரைக்கும் ஒரு நாளைக்கு 319 ரூபாய் சம்பளம் மோடி ஐயா கொடுத்திருக்கிறார். வீடு இல்லைங்களா, மோடி ஐயா வீடு வருது. வீட்டு குடிக்கிற தண்ணி இன்னைக்கு பைப்பு மூலமா வருது. கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கோங்களா, 300 ரூபாய் மானியம் வருது. விவசாயம் இருக்கிறவங்களா, சின்ன விவசாயம் இருக்கிறோமா, 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது. இதுல 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. இல்ல ஒரு சிறு குறு தொழில் நடத்துறோம்னா முத்ரா கடன் மூலமாக பயன்பட்டு இருப்போம். இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல மோடியினுடைய குடும்பமாக இருக்கின்றோம். மோடி அவர்களை பொறுத்தவரை நாம் தான் அவருக்கு குடும்பம், நமக்கு மோடி தான் குடும்பம். என் காரணம் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றிணைந்து பிணைந்து மோடி அவருடைய வாழ்க்கை இருக்கிறார். சகோதரர்கள், இன்னைக்கு 2024 தேர்தலை பொறுத்தவரை ஒரு நாடாளுமன்ற தேர்தல். பேரே பாருங்க, நாட்டை ஆளக்கூடிய மன்றம், நாடாளுமன்றம். அப்படி என்றால் யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல். பிரதமர் யார் இன்னைக்கு பாருங்க, பிரதமர் யாருன்னே தெரியாம திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரத்தை முடிச்சுட்டாங்க. நாளைக்கு தான் கடைசி நாளுங்க ஐயா பிரச்சாரத்துக்கு. தாய்மார்களே, திமுக இத்தனை காலமா யாரு பிரதமர்னு சொல்லாமே பிரச்சாரம் முடிச்சாச்சு. ஆனா நம்ம கிட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி விட்டு கொண்டிருக்கிறார். உலக நாடுகளுடைய தலைவருக்கெல்லாம் எவ்வளவு கம்பீரம் பாருங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு முதல் ஒரு காலத்துல கை கட்டி நின்றோம். இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி நம்மொன்று கை கட்டி நிற்கும் அளவுக்கு நம்முடைய நாட்டை உயர்த்தி இருக்கின்றோம். எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கின்றோம். பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்றோம், வறுமை ஒழிப்பில் உயர்ந்திருக்கின்றோம், விவசாயத்துடைய முன்னேற்றத்தில் உயர்ந்திருக்கின்றோம். கிராமப்பகுதியெல்லாம் பெரிய எழுச்சிங்க ஐயா. பாருங்க, 3 மணி நேரம் தாமதம் வந்திருக்கின்றோம். எவ்வளவு பெரிய எழுச்சி. கிராமமே திரண்டு நிற்கிறீங்க. காரணம், நீங்கள் வெறியோடு இருக்கின்றீர்கள். இப்ப இந்த அரசியல் மாற்றவில்லை என்றால் எப்பனே மாற்றுறது. இப்ப மாற்றணும். 2024 பாராளுமன்ற தேர்தலை மாற்றும். தாய்மார்களே எத்தனை பேர் இருக்கிறீங்க? இத்தனை தாய்மார்களே வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பிரச்சனையும் திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஏழையாவே வச்சிருக்கிறோம். எல்லா இடத்திலும் டாஸ்மார்க்க திறந்து வைத்து ஏழை தாயை இன்னும் ஏழையா வச்சிருக்கிறான். நேற்று நாங்க ஒரு சின்ன ஒரு காணொலி வெளியிட்டோங்கம்மா, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, சில பேர் பாத்துருக்க மாட்டீங்க, அதுக்காக சொல்றேன். ஒரு கணவன் மனைவி பைக்ல போறாங்க. மனைவி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, கணவன் பைக் ஓட்டுறாங்க. நம்ம கிராமப்புறத்துல தெரியுமே, அம்மா அரசியல் பேசினா அப்பா ஒத்துக்க மாட்டார். எங்க வீட்லயும் அப்படித்தான். எங்க அம்மா அரசியல் பேசினா அப்பா சொல்லுவோம், தெரியாது சும்மா அப்படிப்பாரு. நான் சின்ன குழந்தைய பாத்துக்கிட்டே சொல்லுவாங்க, அப்பாக்கு எல்லாம் அரசியல் தெரிய மாட்டிருக்கு, அம்மாக்கு எதுவும் தெரியலங்கிறாரு. அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய மனைவி ஏதோ பேச வர்றாங்க. உன்னை கணவன் சொல்ற நிச்சயமா இருக்கு. அம்மா இன்னொருத்த சொல்ல வர்றாங்க. அம்மா உன்னை கணவன் சொல்றாரு, நீ சும்மா மாத்திக்கிற பிஜேபி காரனுக்கு ஓட்டு போட்டுறாத, பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு. அப்படியே அந்த வண்டி போயிட்டே இருக்குது.
ஒரு பூக்கடைக்கார அக்கா பூ வித்துட்டு இருக்காங்கம்மா. கணவன் நல்லா குடிச்சிட்டு அந்த பூக்கடை அக்கா டப்பாவை பிடுங்குறான். டப்பாக்குள்ள இருக்கிற 200 ரூபாய் பணத்தை எடுக்கணும். இந்த அம்மா அழுகுறாங்க, இல்லைங்க அது பையனுடைய படிப்புக்காக வச்சிருக்கேன், கொடுக்க மாட்டேன். இல்ல டாஸ்மார்க் போறாங்க, கூட 200 ரூபாய். அதை பார்த்துக்கிட்டே கணவன் மனைவி போறாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல போறாங்க. ஒரு அரசு பேருந்துல இருந்து ஒரு அம்மா கீழே இறங்குறாங்க. கண்டக்டர் பார்த்து, என்ன இதை பார்த்து ஓசி நான் சொன்னேன், இந்த பேருந்துல இருந்தா நீ ஓசின்னு சொல்லுவியா? அப்ப பணம் கொடுத்தாதான் எனக்கு மரியாதை கொடுப்பியா? இலவசமா இந்த பேருந்துல இருந்தா நீ பார்த்து ஓசின்னு சொல்லுவியா? அந்த அம்மா சண்டை போடுறாங்க. அதையும் தாண்டி இந்த வண்டி கொஞ்சம் முன்னாடி போகுது. செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று. இன்னும் வண்டி முன்னாடி போடுங்க. அரசு பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் 2 பேரும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. பெட்டு பாஸ் செய்த ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, எங்களுக்கு வேலையை நிரந்தரம் பண்ண. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. இந்த கஞ்சா கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு மனிதனை, அரசு கட்சியோடு தொடர்பு இருக்கக்கூடிய மனிதனை காவல்துறை இழுத்துட்டு வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், அப்ப கணவன் வந்து வண்டியை நிறுத்திட்டு ஸ்டாண்ட போட்டு சொல்றாரு, பிஜேபியை உள்ள விட்டுறலாம், பிஜேபியை உள்ளே விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அருமை சகோதர சகோதரர்களே, பாரதிய ஜனதா கட்சிக்கான காலம் தமிழகத்திலே வந்துவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலங்க. இப்படித்தான் மோடி அவர் சொன்னாங்க. குஜராத்தை எப்படி மாற்றி காட்டி இருக்கின்றார், இந்திய நாட்டை எப்படி மாற்றி காட்டிருக்கிறாங்க. திமுகவினுடைய ஒரே ஒரு தொழில் என்னங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து விடிய காத்தால கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு 500 ரூபாய் பணத்தை கொடுக்கறது. இதை தவிர செஞ்சிருக்காங்களா உருப்படியா? 70 வருஷமாக இதையே திரும்ப திரும்ப செய்யறாங்க. காலையில 3 மணி கரண்ட் ஆஃப் பண்ணி பணத்தை கொண்டாந்து கொடு, மறுபடியும் நம்ம ஏழைய வச்சுக்குவோம். அப்ப சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ சும்மாவை ஓட்டு போட்ட, பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்ட, எதுக்கு பேசுறேன்? இதை நம்ம கேட்டுட்டு வேற வரும். அதனால அருமை சகோதர சகோதரிகளை உங்களுக்கு அந்த ஆர்த்த வேண்டும். நாம் எல்லாம் தன்மானம் மிக்க தமிழர். தமிழன் என்று சொன்னால் தன்மானம் நம் ரத்தத்தோடு இருக்கக்கூடியது. அதனால இவங்களுக்குலாம் நம்ம கை கட்டி நிக்க கூடாது. இவங்களுக்குலாம் எதுங்க கை கட்டி நிக்கணும்? கொடுங்காட்சியில அப்பாவோட இனிஷியலை வச்சு வரிசையாக இருக்கிறாங்க. நாம் தன்மானமானவர்கள், நாம் சொந்த காலையில் நிற்க வேண்டும். மோடி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் நிற்கும் பொழுது வாங்கி கொடுப்பதற்காக உங்க வீட்டு பிள்ளை அண்ணாமலை உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். 100% திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இடையில யாருமே தடுக்கக்கூடாதுன்னு நான் நிக்கிறேங்க. இன்னைக்கு பாருங்க, விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுங்க? திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி என்ன ஆச்சு? கோயம்புத்தூர்ல 15 நாளைக்கு ஒருக்கா குடிக்கிற தண்ணி வருது, இங்க 15 நாளைக்கு ஒருக்கா குடிக்கிற தண்ணி வருது இல்லைங்களா? இன்னைக்கே வறட்சி பகுதி ஆயிடுச்சு. லாரியில தண்ணியை கொண்டு வந்து தென்னம்பிள்ளை தண்ணி ஊத்துறீங்க இல்லைங்களாங்கம்மா? சில இடத்துல லாரியில கொண்டு வந்து தென்னம்பிள்ளை தண்ணி ஊத்துறீங்க, தண்ணியே இல்லை. அப்புறம் என்ன திராவிட மாடல் அரசு நான் கேட்கிறேன். என்ன திராவிட மாடல் அரசு? குஜராத்ல எப்படி மோடி அவர்கள் நீர் மேலாண்மை எப்படி பண்ணாருங்க? சௌராஜ் நதி எப்படி மாத்தி காட்டினாருங்க? நர்மதா அணை எப்படி கட்டினார்? சும்மா பேசி 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 மகனும் மருமகனும் சம்பாதிப்பதற்காக ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அருமை சகோதர சகோதரர்களே, அதனால்தான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் வைத்திருக்கின்றேன். கோரிக்கையாக உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை இந்த முறை ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றி காட்டும். அதனுடைய உறுதி. எடப்பாடி என்ன சொல்றார்? எடப்பாடி அண்ணாமலை எப்படி நிறைவேற்றி காட்டுவோம்? நீங்க 10 வருஷம் ஆட்சியில இருந்து நீங்க பண்ணல. இதற்கு 10,000 கோடி பணம் வேண்டும். மோடி காலில் விழுந்து பணத்தை நான் வாங்கி போறேன், நான் வாங்கி கொண்டு வருகின்றேன். இந்த பணம் வரவில்லை என்றால் கிராமத்துக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியுங்க. நிலத்தடி நீர் 1200 அடி இருக்குதுங்களா இல்லையா? ஒரு போர் போட்டா 6 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்களா இல்லையா? 10 பேர் போட்டா 8 பேர் பொய்க்குதா இல்லைங்களா? 2 பேர் தானங்க பொக்குது. எத்தனைங்க செலவு பண்ணுவீங்க? ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுகின்றோம். குளம் குட்டை நீருக்கெல்லாம் கொண்டு வர்ற தண்ணியை நிலத்தடி நீரை உயர்த்துறோம், விவசாயத்தை திரும்ப கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு அதை யாரால செய்ய முடியும் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் யாரால செய்ய முடியுங்களா? 10,000 கோடி ரூபாய் கொடுப்பாருங்களா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே. ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னவர் 2021 தேர்தல் அறிக்கை 33 மாசம் ஆச்சு இந்த வரலைங்க. பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் குறைக்கிறார் மோடி ஐயா. 18 ரூபாய் பெட்ரோல் குறைச்சிட்டாரு, டீசல் 15 ரூபாய் குறைச்சிட்டாரு. இவங்க சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கலீங்கம்மா. பொய் பேச சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க. பல அருமை சகோதர சகோதரிகளே, நமக்கு ஆனைமலை நல்லாறு திட்டம் வேண்டும். விவசாயத்தை திரும்ப நாம் மேம்படுத்த வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாத மத்திய அரசு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் எல்லா மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு தடையின்றி உங்கள் வீட்டை நோக்கி வர வேண்டும். இது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை முடித்து காட்டுவான் என்று உங்களுக்கு தெரியும். அது மட்டுமில்லை, அருமை சகோதரர்கள் புரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல உட்கார்ந்துருக்காரு. நீங்களா நகரத்துக்கு வந்து பார்க்கல. முதலமைச்சருடைய மருமக வந்து உட்கார்ந்துருக்காரு. முதலமைச்சர் மருமக எவ்வளவு சொத்து சம்பாதிச்சா நான் பட்டியல் போட்டு காட்டினேன். அதுக்காக பல அமைச்சர்கள் எல்லாம் இவ்வளவு நாள் பணத்தை கொடுக்கிற அண்ணாமலை தோற்கடிய அவங்க ஊழல் புகாரை எல்லாம் வெளியே நான் கொண்டு வந்தேன். இந்த அண்ணாமலையை மட்டும் எப்படியாச்சும் தோற்கடிச்சிடலாம். இதுதான் இன்னைக்கு திமுகவும் அதிமுக ஒன்று செய்திருக்கிறாங்க. ஆனா அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. இது தேசிய கட்சின்னு, இது மோடி ஐயா பிரதமரா வரணும்னா இதெல்லாம் கட்சியெல்லாம் பார்க்க போறது இல்லை. மோடிக்கு ஓட்டுங்க, தாமரை ஓட்டு உங்களுக்கு ஓட்டு.
அதே போல எல்லா பொதுமக்கள் ஊரில் இருக்கக்கூடிய நடுநிலைமையாளர்கள் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அண்ணே இது பிரதம மந்திரிக்கான தேர்தல், இது பஞ்சாயத்து தேர்தலா, எம்எல்ஏ தேர்தலா, முதலமைச்சருக்கான தேர்தலா, நாட்டினுடைய பிரதம மந்திரி யார் என்பதற்கான தேர்தல் நீங்களும் முடிவு செய்திருக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை கைவிட்டு விடாதீர்கள். திரும்ப என்னை மாதிரி ஒருத்தனை பிறந்து நான் கூட்டிட்டு வரேன். இவனெல்லாம் எழுத்து நிக்கிறதுல சாதாரணமா இல்லைங்க, அவனுள்ள எழுத்து நிக்க முடியாது, போயிட்டே இருப்பானுங்கம்மா. 3 வருடமாக இவர்களை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் நீங்க கூட நிற்கும். அடுத்த 3 நாட்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அன்பு சொந்தங்கள், உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை பேரனா பார்க்கணும் பார்க்க, நீங்க தனியா பிரிச்செல்லாம் பார்க்க உங்களுக்கு உரிமையே இல்லை. காக்கி சட்டை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு மதம் ஜாதி அடையாளம் கிடையாதுங்க. காக்கி சட்டை போட்ட உடம்பு ஜாதி மதம் எல்லாம் எனக்கு கிடையாதுங்க. எல்லா ஜாதியும் எல்லா மதமும் சமந்தான் எனக்கு. காக்கி சட்டை போட்டதுக்கு அப்புறம் நான் மனிதனை தரம் பிரித்து பார்க்க முடியாது. 10 ஆண்டு காலம் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி இருக்கின்றேன். அது அன்பு சகோதர சகோதரர்களை, என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு மாற்றத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்த 2 நாள் தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட நீங்கள் அண்ணாமலையோடு இருப்பீர்கள் எனக்கு தெரியும். தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து இங்கே கொட்டினாலும் கூட கிருஷ்ணாபுரத்துல நீங்கள் தாமரையின் பக்கம் இருப்பீர்கள் எனக்கு தெரியும். இது மாற்றத்தை நோக்கி போறங்கம்மா. இதை விட்டுட்டோம்னா அடுத்து எப்ப இந்த வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு தெரியாதுங்கம்மா. இப்ப வாய்ப்பு இருக்கு. உங்க குழந்தைகளுக்காக இதை செய்ய வேண்டும். புதிய அரசியலை கொண்டு வர வேண்டும். கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நிச்சயமாக நீங்கள் என்னோடு இருந்த தாமரையோடு இருங்கள், உங்கள் வீட்டு பிள்ளையோடு இருங்கள். இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்த ஒரு தாத்தா கூப்பிட்டார் ஒரு 2 ஊருக்கு முன்னாடி. ஏன் பேரா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் தாத்தா நல்லாதான் பேசுற, ஓட்டு போறது எப்படின்னு சொல்லிட்டு போனார். என்ன தாத்தா இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் ஓட்டு போற தேதி கேட்கறீங்க? வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி காலையில 7 மணிக்கு. சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதனால இளைஞருக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன், இளைஞர் படையெல்லாம் இருக்கிறீங்க. அண்ணே நாங்கெல்லாம் உங்க ஃபேன்ஸ்னே, உங்களோட இருக்குங்கண்ணே. ஓட்டு போட்டா தான் நீங்க ஃபேன், ஓட்டு போட்டா தான் மாற்றம். நீங்க ஓட்டு போடணும். சமூக வலைதளத்துல போடுறது, நான் அண்ணனுக்கு நான் பைக் எடுத்துட்டு ஓட்டுனேன், இதெல்லாம் இல்லைங்க. அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தம்பி எல்லாம் போய் முதல்ல ஓட்டு போட்டோம். 7 மணிக்கு வாக்குச்சாவடியில வெள்ளிக்கிழமை காலையில முதல் ஓட்டு நம்முடைய ஓட்டா இருக்கணும். அதன் பிறகு எல்லாருக்கும் போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். ஓட்டு போடாம ஊர்ல யாருமே இருக்கக்கூடாது. அன்பு சகோதர தாய்மார்களே, அது தாய்மார்கள் சந்தோஷமா போடணும். பேரனுக்கு ஓட்டு போடுறீங்க, என்ன பயம் உங்களுக்கு? எங்க அம்மா நான் கேட்கறேன், உரிமையா கேட்கிறேன். பேரனுக்கு ஓட்டு போடுறீங்க, சந்தோஷமா போய் பேரனுக்கு ஓட்டு போடுறோம். நம்ம பேரன் வந்தா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவான் என்று பேரனுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க. அதனால தாய்மார்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள், தைரியமா போடுங்க. நல்லவனுக்கு தாங்க ஓட்டு பண்ண. தப்பு இருக்குங்களா? ஊழல் செஞ்சிருக்காங்களா? நேர்மையான அதிகாரியா 10 ஆண்டு காலம் பண்ணிட்டு உங்களுக்கு வேலை செய்வதற்காக இங்க வந்துட்டு உங்க ஓட்டை தைரியமா போடுங்க. பயத்திலையும் போடுறீங்க. தைரியமா அண்ணாமலை பேரனுக்கு போடுறோம், மோடி ஐயாவுக்கு போடுறோம், தாமரைக்கு போடுறோம். ஒரு மாற்றத்தை நம்முடைய வீட்டு பிள்ளை கொண்டு வருவான் என்கின்ற நம்பிக்கையில் நீங்க போடணும். அதனால எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய வேண்டுகோளை மறுபடியும் வைக்கின்றேன். நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. 500 ஆண்டு காலம் பழமை வாழ்ந்த பெருமாள் கோயிலுக்கு முன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 500 ஆண்டு காலம் பழமையான கோயில் பாருங்க. கிராமத்தில் எல்லாம் 700 ஆண்டு காலம் பழமையான கோயில். இன்னைக்கு அந்த கோயிலை எல்லாம் உடைக்கிறோம். 2 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. நம்ம விட்டுருவோங்களா? எங்கம்மா? அதனால் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதனால் ஒன்றாக இருப்போம், தாமரைக்கு வாய்ப்பளிப்போம். என்னோடு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் சிவகுமார் அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் செல்வன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், பெத்தான் அவர்கள், தாமரை தரணீஷ் அவர்கள், கிளை தலைவர்கள் பாலசுப்ரமணியம், தங்கவேல், மந்திராச்சலம், செல்லகுமார் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ஏன் தங்கோ அப்பா பேர் சொல்லிட்டா, மூத்த நிர்வாகிகள் சிவகுமார் அவர்கள், முருகேசன் அவர்கள், வெங்கடாச்சலம் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், வஞ்சிபுரம் தம்பி அவர்கள், சவுந்தரம் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மயில்சாமி அவர்கள், நாம் தேசிய விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பிரபுராஜா அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வர்த்தகணி செயலாளர் SRS செந்தில்குமார் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி நிர்வாகிகள் நவமணி அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், சின்னசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து 2 கோரிக்கை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அம்மா உள்ளூர்ல இருந்து சாலை அமைக்கின்ற திட்டத்தின் கீழ் சாலை புதூர்ல இருந்து வலசு பாளையத்திற்கு சாலையை சரி செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக இந்த கோரிக்கை எடுத்துக் கொள்கின்றோம், செஞ்சு கொடுக்கின்றோம். கிருஷ்ணாபுரம் பஞ்சாயத்திற்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பாட்டில் இல்லை. இது கல்லுப்பட்டியிலிருந்து இதே பிரச்சனைங்கண்ணா. எங்கேயுமே சுகாதார நிலையம் இல்லை. உடுமலைப்பேட்டைக்கு தான் போறீங்க. அதனால் பிரையாரிட்டி மிக வேகமாக இந்த சுகாதார நிலையத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று உறுதிமொழி அளித்து வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, நடுநிலைவாதிகளுக்கு, இதுவரைக்கும் நான் அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடலைங்க, முதல் முறையா நான் ஓட்டு போட போகின்றேன் என்று நிறைய நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு நான் வாக்களிக்க போறேன் தாமரைக்குன்னு. அந்த நம்பிக்கைக்கு நான் தலைவணங்குகின்றேன். எப்பொழுதும் அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமாக இருப்போம். அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் காப்பாற்றுவோம் என்று சொல்லி மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். EVM மிஷின் தான் ஃபர்ஸ்ட் பட்டன். நீங்க போய் தொல்லாவே வேண்டாம். பேரனுக்கு முதல் பட்டன். நேரா முதல் பட்டன்ல தாமரை இருக்கு. நீங்க போறீங்க, தைரியமா தாமரைக்கு வாக்களிச்சுட்டு வாங்க. ரொம்ப நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.